சங்கீதம் 119, சங்கீதம் 119, 68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். மீண்டும் ஒரு விசையாய் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் கெட்டவர் அல்ல, நாம் ஆராதிக்கிற தெய்வம் கெட்டவர் அல்ல, தீமை செய்கிறவர் அல்ல அப்படிங்கிறத பார்த்து வரோம். அவர் நல்லவர் அப்படின்னா நல்லது செய்கிறார் அப்படிங்கிறதுக்குள்ள யாருமே தெய்வத்தை மோசமானவர் கெட்டவர்ன்றதை சொல்லிட மாட்டோம், நல்லவர்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக சில தோல்விகள், சில ஊத்திரங்கள், சில வேதனைகள், நம்ம எதிர்பாராத சில சடிதியான சில சூழ்நிலைகள், ஆபத்துகள் வரும் பொழுது நம்மளை அறியாமலே மனசு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நான் ஆண்டவருக்கு தான் பயந்து வாழ்கிறேன், நான் எந்த கெடுதலும் நான் யாருக்கும் பண்ணுறதில்ல, யாருக்கு எந்த தீங்கு நான் செய்கிறதில்ல, அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில் ஒன்று நடக்குது அப்படின்னா அப்போ கடவுள் தானே இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா தீமையுமே நாம் கடவுள் தான் தந்தாருன்னு சொல்லி நம்ம அங்கீகரித்து கொண்டிருக்கிறோம். முற்றிலும் அது தப்பானது. கர்த்தர் நல்லவர்ன்றது எல்லாருமே சொல்லிடுவோம். ஆனால் தெய்வம், நான் ஆராதிக்கிறவர், நான் நம்பி வந்திருக்கிறவர், எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிற இந்த இயேசு கெட்டவர் அல்ல. அதுதான் நான் கொஞ்ச நாளைக்கு பேசணும்னு வச்சிருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார், அவர் கெட்டவர் அல்ல, தீயவர் அல்ல. அப்படின்னா இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, இயற்கை பேரழிவுகளை பார்க்கும் பொழுதும், பெரு வெள்ளங்களை பார்க்கும் போதும், எரிமலைலாம் வெடிக்குது, கொத்து கொத்தா ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு நம்மளை அறியாமலே ஒரு கேள்வி வரும், என்ன கடவுள் சர்வ வல்லமை படைத்த தேவன், சர்வ ஞானி, அப்படிங்கும் போது ஏன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்முடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆவியானவர் பதில் தருகிறவராக இருக்கார். ஏன்னா தேவனை தவிர யாரும் பதில் தர முடியாது நம்முடைய கேள்விகளுக்கு, ஏன்னா இது கடவுள் சம்பந்தமான கேள்வி. அப்போ தேவன் வெளிப்படுத்தாத காரியங்களை கண்டுகொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மை, அந்த மறைக்கப்பட்ட காரியங்களை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. அதனால தான் ஆண்டவர் முதல்ல நம்மளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீ ராஜாவாக இருக்கிறதுனால இந்த காரியத்தெல்லாம் ஆராய்ச்சி செய்து இந்த ஜனங்களுக்கு சொல்லுன்றார். அப்ப தேவன் நல்லவர், அவர் தீயவர் அல்ல. இப்போ போன வாரத்தில் பார்த்தோம். அப்போ தீமைகள், ஓத்திரங்கள், துன்பங்கள் ஊடாக ஆண்டவர் என்னைய கடந்து போக பண்ணி என்னைய அப்படியே ஸ்ட்ராங் ஆக்குறாரு, என்னை பலப்படுத்துகிறார் விசுவாசத்தில். சில வியாதியை கொடுத்து, சில துன்பங்களை கொடுத்து, சில ஊத்திரங்களை கொடுத்து, நஷ்டங்களை கொடுத்து, அது கூட நான் வரும்பொழுது நான் ரொம்ப பலப்பட்டேன். தாவீது சொல்வார் இல்லையா, நான் ஊத்திரத்தை கண்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் ஊத்திரப்பட்டது நல்லது, அதனால் நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்வார். அது அவருக்கு நல்லது. யாருக்கு? தாவீதுக்கு நல்லது. எல்லாரும் அதை சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் அந்த பாதையில் கொண்டு வர்றதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் வரலாம். இப்போ நீங்கள் வரும்பொழுது சிலர் சைக்கிளில் வரலாம், பைக்கில் வரலாம், காரில் வரலாம், இல்லை சார், நமக்கான வசதி ஏதோ அதில் வரலாம். இப்போ நீங்கள் ஓத்துறப்பட்டு அதனால நம்ம பிரமாணத்தை கற்றுக்கொள்வேன்னாலும் ஓகே தான். ஆனால் இல்லை ஆண்டவரே, ஓத்துறம் எனக்குரியது இல்லை, துன்பம் எனக்குரியது இல்லை, வியாதி எனக்குரியது இல்லை, எந்த கஷ்டம் நஷ்டங்கள் எனக்குரியது அல்ல, அது அத்தனையும் தேவன் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறபடியினால் இதை கொண்டு ஆண்டவர் என்னைய பலப்படுத்த முடியாது. என்னை பலப்படுத்துமானால் இன்னைக்கு ஆண்டவர் என்னைய வியாதிக்குள்ளே தான் வச்சிருக்கணும், தரித்திரத்துக்குள்ளே தான் வச்சிருக்கணும். அதான் போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, பிசாசானவன் வசனத்தை எடுத்து போடும்படி துன்பங்களையும் ஓத்திரமும் வந்த மாத்திரத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா கைவிட்டுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த விதை கருகி போகுது. அவர்களை கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறார்கள். என்ன நடக்குது? ஓத்திரமும் துன்பமும் வந்த உடனே, அப்போ ஓத்திரம் துன்பமும் எதுக்காக வருது? உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய அந்த நன்மையை எடுத்து போடும்படியாக, உங்களை வாழ விடாதபடி, கடவுளோடு கூட ஒரு உறவு இருக்கக்கூடாதபடி துன்பமும் ஓத்திரமும் அங்கே பிசாசினால் அனுப்பப்படுகிறது. இப்படி பிசாசினால் அனுப்பப்படுகிற காரியத்தை தான் நாம் என்ன நினச்சிட்டோம், கடவுள் தான் நமக்கு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கார், ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அநேக நேரங்களில் கிறிஸ்தவ உலகமே நம்ம அதை தவறாகவே அதை புரிந்து கொண்டிருக்கு. இது அநேகர் பிரசங்கமாக வேற பண்ணும்போதும் அது ஆச்சரியமாக வேற இருக்குது. நல்ல தெய்வம், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள்
இல்லை, இருளே இல்லை. அவரிடத்துல ஓத்திரம் இல்லை, துன்பம் இல்லை, வியாதி இல்லை. பரலோகத்திலிருந்து எதையுமே அவர் இப்படிப்பட்ட தீமைகளை அனுப்புறதில்லை. அதனாலதான் எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எபிரேயர் 12:5 அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நம்ம மக்கள் இதைத்தான் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த போட்டிருக்கு இல்லையா, கர்த்தர் தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார். அப்போ இது என்ன சிட்சை, என்ன தண்டனை, எது எப்படி ஆண்டவர் அதை நம்மளை நடத்துறார் அப்படின்றது புரியறதில்ல. அப்போ இந்த வசனத்தினுடைய துவக்கமே சொல்லும் போது, என் மகனே, பிள்ளைகளை தகப்பன் தண்டிப்பது போல. இன்னைக்கு பிள்ளைகளை தகப்பன்மார்கள் எப்படி தண்டிக்கிறாங்க, எதுக்காக தண்டிக்கிறாங்க, எப்படி தண்டிக்கிறாங்க? முதல்ல வியாதியை கொடுத்து, கைகாலம் முறிச்சு, மண்டையை உடைச்சு அப்படியே தண்டிக்கிறாங்க. ஒருவேளை அப்படி தப்பான ஒரு தகப்பன்மார் இருக்கலாம். ஆண்டவர் அந்த தகப்பன்மாரை வச்சு மனசில் வச்சு எழுதலை. ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கிறார். பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். ஏன் அப்படின்னா, அந்த பிள்ளை கெட்டு போக போகுது, அது கண்ணுக்கு முன்னால் தெரியுது. அப்போ லைட்டாக ஒரு தட்டினோம் அப்படின்னா அடுத்த தடவை அதை செய்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு பயம் வரும். தீமையை செய்யக்கூடாது, தீமையை செஞ்சால் பாவம் அப்படிங்கிறது, அதுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறது பிள்ளைக்குள்ள சிறு பிராயம் முதலே நம்ம கொடுத்துரும் போது, பெரிய ஆளாக வரும்பொழுது அவனுக்குள்ளாக நான் இன்னைக்கு குச்சி எடுக்க வேண்டியதில்லை, இன்னைக்கு நான் வார்த்தையை வச்சேன், உமது கோலும் தடியும் என்னை, அந்த இடத்துக்குள்ள வந்துடணும். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு கோலும் தடியுமா இருக்குது. இன்னைக்கு பிள்ளைக்கு ஒரு புத்தியை சொன்னால் போதும், சரியான வார்த்தைகளை சொன்னால் போதும், அந்த பிள்ளைக்கு அது உரைக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படி படிப்பிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. அப்போ ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்தில் தம் பிள்ளையை எப்படி சிட்சிக்கிறார், எப்படி அதை தண்டிக்கிறார், அது தப்பு பண்ணும்போது. அப்போ இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் தவறும் பொழுது, என் வாழ்க்கையில் சில கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களை நான் செய்யும் போது எனக்குள்ள என்ன நடக்குது, ஆண்டவர் என்னை எப்படி நடத்துறார், அவருடைய கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருக்குது, இது தெரியாததுனால நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், ஆன உடனே அந்த தப்பு தான், கடவுள் தான் என்னைய தள்ளி விட்டார், ஏன்னா நம்ம தப்பு பண்ண இல்லையா, அதனால ஆண்டவர் என்னைய ஆக்சிடென்ட் ஆக்கி இந்த பரவாயில்ல ஒரு காலம் போனாலும் உயிரோட வச்சிருக்காரு இல்லையா, இப்படி நம்மளே தேத்திக்கிறோம். தேவன் யாரையும் ஆக்சிடென்ட் ஆக்குறவர் இல்லை, யாருக்கு எந்த வியாதியை தருகிற தேவன் அல்ல, எந்த கடனோ எந்த துன்பத்தை எந்த ஓத்திரங்களை தருகிறவர் தேவன் அல்ல. அது அத்தனை பிசாசனுடைய கேரக்டர். அதை கொண்டு போய் கடவுளுடைய கேரக்டரா மாற்றக்கூடாது. தேவன் நல்லவராக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் தீமை இல்லை, இல்லாததே அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட தர முடியும்? முதல்ல தேவன் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எந்த தீமைக்கும் காரணர் அல்லன்ற ஒரு சத்தியம் நமக்கு புரியணும். பாருங்க, இது புரிஞ்சிச்சுன்னா உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து தேவன் வைக்கிற அந்த எல்லைகளுக்குள்ளாக உங்களை கொண்டு போறது ரொம்ப சுலபமா இருக்கும். அப்ப தேவன் எப்படி நம்மளை சிட்சிக்கிறார், யாரிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவர்களே அவர் சிட்சிக்கிறார். 7வது வசனத்தில் போட்டிருக்கு, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு பிள்ளை, ஒரு குடும்பம் ஒன்று இருக்கு, தகப்பன் இருக்கிறார், அப்பா இருக்கிறார். அப்ப பிள்ளையை சிட்சிக்காம, அதாவது முதல்ல சிட்சைனா என்னன்னு தெரியணும். போன வாரத்தில் பார்த்தோம், சிட்சை அப்படிங்கிறது எபிரேயர்ல போட்டிருக்குது, பேணி பாதுகாப்பது, பேணி வளர்ப்பது. அந்த பேணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு நல்லது மாத்திரம் நடக்கணுங்கிறதுக்காக அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கும் புரிய வச்சு அந்த பிள்ளைக்கு உண்டான காரியங்களை, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் அந்த ஃப்ளவர்லாம் வீட்டில் அந்த செடி வச்சுருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா சில இதில் பூச்சி அரிச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்னா, அதை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால அந்த பூச்சி அரிச்ச இலையை மாத்திரம் நம்ம கட் பண்ணி தூர போடுவோம். கட் பண்ணி தூர போடுறதுனால செடிக்கு நான் பெரிய கொடுமையான காரியத்தை இதையும் நான் செஞ்சிடல, நேசிக்கிறதுனால ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். ஆண்டவர் என்னை நேசிக்கிறதுனால சில காரியங்களை தேவன் எனக்கு செய்கிறார். அவர் என்னை எப்படி சிட்சிக்கிறார், அவர் என்னை எப்படி அவர் நடத்துகிறார், மரணத்தின் மூலமாக, ஏதோ ஒரு ஆபத்தின் மூலமாக தேவன் என்னைய வியாதியை கொடுத்து ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறவர் அல்ல. கர்த்தர் சிட்சிக்கிறார். ஆனால் அவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை அவர் நடத்துகிறார், எப்படி அவர் சிட்சிக்கிறார்? சிட்சை பிள்ளைகளை பேணி
பாதுகாப்பது, பேணி வளர்ப்பது அப்படின்னா பிள்ளைகளை போதித்து போதித்து. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு, அவ்வளோதான், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கறது என்னுடைய ஆடாக இருக்கும். அதனால தான் அந்த சத்தத்தை கேட்கறதுல கவனமாக இருங்க. அதில் பழக்குவீங்க, அதில் பயிற்சி செய்யுங்க. எது தேவ சத்தம்? ஏன்னா நிறைய காரியங்கள் வரும். ஒரு திருமண காரியமோ, ஒரு வேலை காரியமோ, அல்லது ஒரு படிப்பு காரியமாக வரும் பொழுது அநேக சத்தங்கள் நமக்குள்ளே புறப்பட்டு வரும் பாருங்க. அதில் எது தேவ சத்தம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளை அம்மாவுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு வளருது. ஃபோனில் எடுத்து வேற ஒரு நம்பரில், சம்மந்தமில்லாத ஒரு நம்பர்லேருந்து ஹலோ அப்படின்னா மம்மி அப்படின்றோம். ஏன்? ஆல்ரெடி அது கேட்டு கேட்டு பழகிருச்சு. இன்னைக்கு வயசு 60 ஆகுது, 70 ஆகுது, 80 ஆகுது. அங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, என் மகனே, என் மகளே அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஏழிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா என்னை கூப்பிட்டீரா? அது சாமுவேல் குழந்தையா இருந்ததுனால ஏழிட்ட ஓடினார். 70 வயசாகி இன்னும் நான் ஏழிட்ட ஓடிட்டு இருக்கக்கூடாது. தேவ சத்தத்தை கேட்டு இந்நேரத்துக்கு பழகிருக்கணும். அதனால தான் உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அப்பையிலிருந்து அந்த தேவனுடைய உறவு உங்களுக்குள்ள ஆரம்பிக்கும் போது அவர் உங்களை நடத்துகிற அந்த சத்தம், அவர் உங்களோடு கூட பேசுகிறது உங்களுக்கு புரியும் பாருங்க. அந்த இல்லை இதுதான் தேவ சத்தம், எல்லாம் அகேன்ஸ்டாக இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எனக்கு ஒன்று வருமானால், என் அப்பாவுடைய சத்தம் வந்துகிட்டு இருக்கு, இது பிரகாரம் நான் செய்ய போகிறேன், நிச்சயமாக அது உங்களை தோற்கடிக்காது. உங்களை வெட்கப்படுத்தாத சத்தமாக உங்களுக்குள்ளேருந்து புறப்பட்டு வரும். அப்போ ஆண்டவர் தன் பிள்ளைகளை போதித்து, எபேசியர் 6:4, எபேசியர் 6:4, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. சிட்சை எப்படி? போதித்து சிட்சிக்கிறது. போதக சிட்சையே ஜீவ வழி. நீதிமொழியில் போட்டிருக்கு இல்லையா? கட்டளையே விளக்கு, போதக சிட்சையே ஜீவ வழி. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை போதித்து தான் நடத்துகிறார். அதனால தான் இந்த போதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் எங்கும் பிரசங்கம் பண்ணி போதித்து, அவர் ஊர்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் பிரசங்கித்து போதித்து கொண்டிருந்தார். இதை தாண்டி அவர் எங்கேயோ ஒரு இடத்துல கையில் குச்சியோடையோ அல்லது ஏதாவது ஒரு ஆயுதத்தோடு இயேசுவை பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்மளை வேற மாதிரி சொல்லி காட்டிட்டாங்க. பழைய மனநிலையிலேயே வந்து புது ரசத்தை வாங்க முடியாது. சிட்சை அப்படிங்கிறது பேணி பாதுகாக்கிறது, பேணி போதிப்பது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். எப்படி அவர் போதிக்கிறார்? எதை கொண்டு அவர் போதிக்கிறார்? சில காரியங்கள் நமக்கு விளங்கிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளை எந்த சத்ருவும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியாது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அந்த நீதியை படிப்பிக்குதல், அந்த படிப்பிக்கிற இடம் தான் சிட்சைன்ற இடத்துக்கு ஒரே மீனிங்கோடு கூட வருகிற வார்த்தை எபிரேயத்தில். படிப்பிக்குதல், அதுதான் சிட்சை. கூப்பிட்டு உட்கார வச்சு புத்தி சொல்லும் பொழுது, நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒருத்தன் உள்ள வருத்தம் படுறான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சிட்சை. ஏன்னா அதுக்கப்புறம் அதை செய்யவே மாட்டான். அடிக்கிறது, கைகாலை ஒடிக்கிறது, அல்லது நான் எதிர்பாராத சில விபத்துகளை தள்ளுறது, இதெல்லாம் தேவனுடைய ஹிஸ்டரியிலே கிடையாது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இருட்டடிப்பில் நம்மளுடைய கிறிஸ்துவ சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்கு. கர்த்தர் தான் நடத்துறாரு. அவர் பெரியவர் இல்லையா? அவர் பெரியவர். அவருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு நடக்குமா? யோபுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? பிசாசு கையில் அட்ரஸை கொடுத்து அனுப்பிவிட்டு அவனை ஒரு கை போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிடலையா? எல்லாத்துக்கும் வசனத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனால் தேவன் படிப்பிக்குதல் மூலமாகத்தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். அப்போ முதல்ல அடிக்கடி தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு வந்து உட்காரணும். அதுக்கு தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். யாரை ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவர்களைத்தான் ஆண்டவர் சிட்சிக்கிறார், போதித்து நடத்துகிறார். அப்ப தேவன் அன்பு கூறாத, தேவனை நேசிக்காத, தேவ சத்தத்தை கேட்காத பிள்ளைகளை ஆண்டவர் வேறொரு பிள்ளைன்னு சொல்லுது. வேதம் வேறொரு பிள்ளைன்னு சொல்லுது. அவர்கள் வேசியின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எப்படி? தேவ சத்தமே உங்களுக்கு புரியாது, பிடிக்காது, சர்ச்சுக்கு வர்றதே பிடிக்காது, பிரசங்கத்தை கேட்கவே பிடிக்காது.
எனி டைம் பார்த்தீங்கன்னா யாரும் அவங்கள எதுவுமே சொல்லிடக்கூடாது. ஏதாவது சொல்லிட்டா வலிச்சிரும். ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளே எல்லாமே இருக்கும் பாருங்க. ஆலோசனை சொல்கிறது என்ன, திட்டுறது என்ன, இல்லை திட்டாரு அதனால நான் அப்பாவை மாற்றிடுறேன், அது மாத்திரம் அதுக்கு பேர் குடும்பமே இல்லை. அதனால தான் குடும்பத்துக்குள்ளே சில காரியங்கள் எனக்கு பிடிக்காட்டாலும் ராத்திரியான வீட்டுக்கு வர்றேன், எங்கடா இருக்கிறேன்னு சொல்லி ஃபோன் போட்டு அப்பாவே கூப்பிடுறாரு, பகலில் உள்ள திட்டிருப்பாரு. குடும்பம். அதனால தான் தேவன் தன்னுடைய குடும்பத்தில் தான் அன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்காரு ஒழிய மதத்துக்குள்ள இல்லை. மதவாதிகளுக்கு இது எதுவுமே புரியாது. அப்போ தேவன் சிட்சிக்கிறார் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் தேவன் அவைகளை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு யாரையாவது அடித்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காரணும். பிள்ளைய கூட பிள்ளை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் தூக்கி உட்கார வச்சுருவாங்க. அப்போ ஆண்டவர் இத்தனை அடி அடிக்கிறாருன்னா இப்போ யார் தான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் உட்காரணும்? நம்ம நினைக்கிறது போல கடவுள் இவ்வளோ மோசமான காரியங்களை பண்ணியிருப்பார். ஆனால் எவ்வளோ பெரிய தீவிரவாதி! ஏன் கொரோனா அனுப்புனது அவர் தானே? அப்படி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். கடவுள் கோபத்துக்கு ஆளாயிருச்சு, 2ஆம் வருகை வரப்போகுது. அப்போ இந்த தீவிரவாதி என்ன பண்ணுறது? சின்ன தப்பு, ஒரு வீட்டில் ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போனால் தூக்கி உள்ளே உட்கார வச்சிடறாங்க. அடித்து லைட்டாக ரத்தம் வந்தாலே. உலகம் முழுசும் கொரோனா, கொத்து கொத்தா செத்தாங்களே. அந்த தெய்வத்தையும் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம், பயந்தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதனால ஆண்டவர் கூப்பிடும் போது கூப்பிடுறாரு, என் மீது முழு இருதயத்தோடு கூட, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட என்னிலே அன்பு கூர்ந்து என்கிட்டப்பா. பயந்து வந்துடாத. யாராவது ஒருத்தவனை பயமுறுத்தி நீ கூப்பிட்டா வராத. இயேசுவை ஏற்றுக்க, இல்லை நீ நரகத்துக்கு போயிருவ, இயேசுவை ஏற்றுக்கோ, அல்லது உனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடும், இயேசுவை ஏற்றுக்க. அப்படி தயவு செஞ்சு அப்படி பயந்து வந்துடாத. ஏன்னா அப்படி வந்து நீ என்னை பார்க்கும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்? உன் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு, சிலுவையில் என்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நான் சிந்தின அந்த தெய்வீக அன்பை குறித்து உனக்கு வெளிச்சம் இல்லாமல் நீ வர்ற. ஒரு பிள்ளை எப்போனாலுமே நம்மளை பார்த்து பார்த்து பயப்படுதுன்னு அது நமக்கு பெருமையா? தேவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து வா. அப்போ ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நீர் என்ன செஞ்சிருக்கிறீர்? அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். நற்காரியங்களை, இந்த சமாதானத்தின் காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வத்தை நல்லவராக காட்டுறதுக்கு பதிலாக பயமுறுத்தி ஆள் சேர்க்கறது போல. இன்னைக்கு ஆளை பார்த்தாலே இந்த பால்வாடியிலலாம் அந்த பிள்ளை பிடிக்கிறவங்கள மாதிரியே பார்ப்பாங்க. பார்த்துறீங்களா? அந்த ஆயாவை கண்ட மாத்திரத்தில் அந்த பிள்ளை கிடந்து கதறும். அந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் ஆள் பிடிக்க வந்தது போலவே இன்னைக்கு சில குரூப்புலாம் அவங்கள கண்டாலே பார்த்தீங்கன்னா அவங்க இருதயமே அடிப்பார், நொறுக்குவார், மண்டையை உடைப்பார்னே இப்படி பேசி இந்த தெய்வத்தை நல்லவரை மோசமானவராகவே காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு உலகத்துக்கு மத்தியில் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஏன்னா பரலோகத்தினுடைய வெளிச்சம் கர்த்தர் தன்னை நல்லவராக நமக்கு காண்பித்திருக்கிறார். தைரியப்படுங்க. உங்கள் வாழ்க்கை நடக்கிற எந்த கெட்ட காரியத்துக்கும் கடவுள் காரணர் அல்ல. அதுவே நமக்குள்ள நல்ல வேலை. அப்போ இனிமே நானும் கடவுளும் சேர்ந்து அந்த தீமையை அழிச்சிடலாம், அந்த சவாலை ஜெயிச்சிடலாம். எவ்வளோ பெரிய ஒரு இளைப்பாறுதல் உள்ள வரும். ஸோ தேவன் எப்படி உங்களை போதித்து நடத்துகிறார்? யோவான் சுவிசேஷம் 16:13 வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு, இவ்வளவுதான் தேவன் செய்கிறார். உங்களுக்குள்ளாக தமது பரிசுத்த ஆவியை அனுப்பி, இப்போ ஆவியானவர் தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். எப்படி பேசுவாராம்? சத்தியத்தை குறித்து தான் அவர் பேசுகிறார். எது சத்தியம்? தேவன் என்னவா இருக்கிறார்? அவர் நல்லவராகவே இருக்கிறார். எந்த தீமையும் அவர் செய்யாதவர். ஆவியானவர் மேக்சிமம் உங்களை சிட்சிக்கிறது இவ்வளவுதான். இது எவ்வளவு பெரிய அழகான சிட்சை என்ன? அடிக்கடி போய் நிற்கலாம், ஆண்டவரே என்னைய சிட்சித்து என்னை நடத்துங்க. இப்போ தைரியமா ப்ரேயரே பண்ணலாம். ஆண்டவரே சில விஷயங்கள் எனக்கு புரியல, என்னை சிட்சிங்க. இதுக்கு முன்னால் சிட்சிங்கன்ற அந்த வார்த்தையே வந்திருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னால் சிட்சை அப்படின்னாலே ஏதோ ஆண்டவர் வியாதியை தரப்போறார், ஏதோ தலையில் எதையோ ஒன்று போட போறான்ற மாதிரி இருக்கும். சிட்சிங்கிறது ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஏன்னா எனக்கு தெரியல, ஆதாமுக்கு பிள்ளையா பிறந்து வந்துட்டேன், ஆவி மறுபடி பிறந்துருச்சு, ஆனால் என் ஆத்துமா பழைய காரியங்களோடு கூடவே இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. பழைய துருத்தி புது ரசத்தை ஊற்ற முடியல, வாழ்க்கை மறுரூபப்படவே இல்லை. அப்போ அந்த ஆத்துமாவை மறுரூபப்படுத்துகிறது தேவனுடைய வார்த்தை ஒன்று தான். அதனால தான் அந்த வார்த்தையை அதிகமாக கொண்டாடுங்க.
உங்கள் வாழ்க்கையை விட்டு எடுக்காதபடி. இந்த நேரத்தில் தேவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? என் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்கள் ஓத்துறதுக்குள்ள நான் போயிட்டு இருக்கும்போது என்னை உண்டாக்கின கடவுள் எப்படி என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார்? ஓடிப்போங்க, தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க. அந்த இடத்துல இருந்து தேவனுடைய சத்தம் வரும் பொழுது அழகா ஆண்டவர் சொல்லுவார், இதை பண்ணினதுனால உனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கு, இதை பண்ணினதுனால உனக்கு இப்படி ஒரு பயம் வந்திருக்கு, அவிசுவாசம் வருது, அதை முதல்ல தூர தள்ளு. தேவ சத்தம் உங்கள்கிட்ட புறப்பட்டு வரணும். ஏன் நான் இன்னும் கடனில் இருக்கிறேன், ஏன் இன்னும் நான் வறுமையில் இருக்கிறேன், கடவுள் உங்கள்கிட்ட பேசுவ. எதை விடணுமோ அதை விடணும், எதை எடுக்கணுமோ அதை எடுக்கிறதுக்கு அந்த பேச்சை கேட்கறதுக்குனே போகணும். இதோ ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், அப்படி போகணும். அதான் சிக்ஷை. மரியாளுக்கு அது எவ்வளோ பெரிய சிக்ஷை. ஏன் எந்த கண்ணியும் யாருமே அதுக்கு முன்னால் வரைக்கும் கற்பம் தெரிச்சதே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு ஆண் துணை இல்லாமல் ஃபஸ்ட் டைம். அது எவ்வளோ பெரிய பாடு. லேசாக நினச்சிட்டிங்களா? உண்மையிலே அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க, மரியாளுடைய விசுவாசம் எவ்வளோ பெருசுங்கிறது தெரியும். தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு தான் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். இப்போ சத்தியத்தை போதித்து தான் ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் துன்பத்தை அனுப்பி தேவன் ஒரு பொழுதும் தமது சத்தியத்தை உங்களுக்கு விளங்க பண்ணுகிறதுக்கு அவர் அவைகளை பயன்படுத்துகிற தேவன் அல்ல. ஒரு பொழுதும் பிசாசினுடைய ஆயுதத்தை தனக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் பயன்படுத்தி கொண்டதே இல்லை. பிசாசினுடைய ஆயுதம் ஒவ்வொருத்தரும் துன்பம் வந்த உடனே சாத்தான் வந்து அந்த விதை வளரக்கூடாதபடி, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதபடி. ஒன்றும் இல்லை, கர்த்தர் நல்லவர், அவர் தீயது செய்யலேன்னு நினச்சிட்டு இப்போ கேட்டுட்டு வீட்டுக்கு போகும்போதே சில காரியங்களை நீங்கள் கேள்விப்படும் போது, சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கிறணும், இன்னைக்கு நான் கேட்ட அந்த வார்த்தையை எடுத்து போடுறதுக்கு இது இந்த சம்பவம் நடந்திருக்குது. அப்பளை இப்போ சாத்தாரின்னு சொல்ல தெரியணும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்போ அவன் ஒரு ஆயுதத்தை கொண்டு வர்றான். அந்த ஆயுதம் எதற்காக வேலை செய்யுது அப்படின்னா, அது கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை திருடுவதற்குமே ஒழிய வேற எந்த காரியத்துக்கும் அந்த ஆயுதத்தை அவன் பயன்படுத்த போறதில்லை. அந்த ஆயுதத்தை தேவன் பயன்படுத்தி உங்களுக்குள்ள ஒரு நல்லதை செய்ய மாட்டார். ஓத்திரத்தையும் துன்பத்தையும் வியாதியும் கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல காரியங்களை கொண்டு வர முடியுமானால், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை தவிர வேற யாருமே வியாதிப்பட்டிருக்க கூடாது. ஏன்னா தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களைத்தான் அவர் சிக்ஷிக்கிறார். அப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வியாதியில இருக்கணும் இல்ல? அதான லாஜிக். அல்லது வியாதியில இருக்கிறவர்கள் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஜிஹெச்ல போய் பாருங்க, யார் யாரெல்லாம் வியாதியில இருக்கிறான்னு தெரியும். நல்ல வாழ்நாள் முழுசும் சரக்கு அடிச்சு குடல்லாம் வெந்து போய் பலவிதமான சேட்டைகளை பண்ணி உள்ள படுத்திருக்கிறாங்க. சிலர் நல்லவர்களா இருந்தும் எந்த கெடுதல் பண்ணாமையும் எல்லாரையும் வியாதி. அதனாலதான் பிசாசினுடைய ஆயுதங்கள் அத்தனை பேர் நல்லவர் கெட்டவர் யாரையுமே பார்க்கறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளையும் அப்பப்போ வந்து மோதி பார்க்குது. தேவ பிள்ளை இதை பத்திரமா பொத்தி வச்சுக்கிட்டு, ஆண்டவர் தான் அந்த வியாதியை கொடுத்தார், ஆண்டவர் தான் அந்த நஷ்டத்தை கொடுத்தார், கடவுள் தான் எனக்கு அந்த ஓத்திரத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கும்போது அவன் இங்கே இருந்துட்டு பரவாயில்ல நல்லா வேலை செய்யுது நம்மளுடைய ஆயுதம். வியாதியில் இருக்கிற மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது. அதனால தான் பெதஸ்தா குளத்தில் இருக்கிறவன்கிட்ட போய் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் கேட்கல, மற்ற எல்லாத்தையும் கேட்டார். ஆனால் இவன்கிட்ட போய் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன்னா இதுவரைக்கும் என்ன நினைச்ச, கடவுள் தான் எல்லாத்தையும் கொடுத்து நம்மள இந்த சத்திரத்தில் படுக்க வச்சிருக்கிறாரு. தேவ தூதனை அனுப்பி அப்பப்ப அவர் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. நம்மளை ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு, அதனால பத்திரமா வச்சிருப்போம். 38 வருஷம் வாழ்க்கையே வீணா போச்சு, ஒரு தலைமுறையே போச்சு. கடவுளுக்கு அது எவ்வளவு பெரிய நஷ்டம். இன்னைக்கு தேவன் வியாதியை கொடுத்து ஆண்டவர் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. தீர்க்கமா அதை எதிர்க்க பழகுங்க. சொல்ற ஆள் வேணா பெரிய ஆளா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும். என் வீட்டில் என் அப்பாவை பத்தி அம்மாவை பத்தி யாராவது ஒருத்தங்க தப்பா சொன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரணும். அந்த மாதிரி இருக்கணும். கடவுள் கெட்டவர் மோசமானவர்ங்கிறத நல்லவர் போல் அப்படி தேனை தடவிட்டு வந்து ஸ்தோத்திரம் பிரைஸ்லான்ட்டு வந்து ஆண்டவர் உங்களை ரொம்ப படம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். நிச்சயமா இதுல நீங்க பொண்ணா விளங்கிடுவீங்க. வெளியில வரும்போது செத்து போயிடுவோம். வியாதியிலே கிடந்து இதுல இருந்து எங்க பொண்ணா வர்றது? வியாதி கொல்றதுக்கு தான் வருதே ஒழிய என்னைய பலப்படுத்தாது. தேவன் அவைகளை கொண்டு ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை சோதிக்கிறவர் அல்ல. பிசாசு நம்மளை பரிபூர்ணப்படுத்தவும் முடியாது. நானும் என் ஜனங்களுக்கு ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அதனாலதான் பிலிப்பு கேட்கிறான்,
இயேசுவை எங்களுக்கு பிதாவை காண்பியும். இயேசு சொல்லுகிறார், பிலிப்புவே, இத்தனை வருஷம் நீ என் கூட இருந்தோம், இன்னும் உனக்கு தெரியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப சுவிசேஷங்களை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. 4 சுவிசேஷத்திலும் இயேசு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான்னு கண்டுபிடிங்க. அதுதான் பிதா, அதான் பிதாவினுடைய கிரியை. ஒரு இடத்துல கூட அவர் வியாதியை கொடுத்து ஆண்டவர் யாரையும் சோதிக்கல. மரித்து போனவனை கூட உயிரோட கூட கொண்டு வந்து தான் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தினார். கல்யாண வீட்டில் குறைவு வருது, அந்த குறைவை நிறைவாய் மாற்றினதுக்கு அப்புறம் தான் தேவ நாமம் இப்படியாய் மகிமைப்பட்டது. உங்க வாழ்க்கையில குறைகள் நிறைவு ஆக்கப்படும் போது தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. நீங்கள் குறைச்சல்லையும் தாழ்ச்சியிலையும் வறுமையில் இருக்கும்போது கடங்கார வீட்டு கதவை தட்டும் போது தேவன் அதன் ஊடா உங்களுக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்க முடியாதது, அவமானத்தை உண்டு பண்ணுது. காணவர் கல்யாணத்தில் ரசம் குறைபடுது, தண்ணியை ரசமாய் மாற்றி ஏற்கனவே இருக்கிற ரசத்தினை விட அதிகமான ருசி உள்ளதாய் மாற்றினதுனால ஜனங்கள் எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவ நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நிறைவு ஆக்கப்படும் போதுதான் தேவ நாமம் மகிமைப்படுத்திய ஒழிய நல்ல நிறைய இருக்கும் பொழுது அதில் உங்களை குறைச்சு விட்டு உங்களை சோதிச்சு பார்த்து நிறைய பேர் யோபு அப்படிதான் பார்க்கறது. நிறைய கர்த்தர் தான் கொடுப்பார், கர்த்தர் தான் எடுப்பார், எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு தெரியாதுன்னு சொல்லி கடவுளை ஏதோ ஒரு சைக்கோ மாதிரியே காட்டி விட்டுறது. அவர் ஒன்று செஞ்சா நம்ம யார் அவரை தடுக்க முடியும்? இப்படி தத்துவம் பேசிட்டு வாழ்க்கையை வீணாக்கிற கூடாது. அப்ப இந்த உலகம் தவறான காரியங்களுக்குள்ள இருக்கும்போது சரியான அறிவோடு கூட நம்ம வாழும்படி ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா தேவன் நல்லவர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அநேக சம்பவங்களை காட்டுவாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நடந்தது. வனாந்தரத்தில் ஆண்டவர் ஏன் கொண்டு வந்தார்? போன வாரத்தில் பார்த்தோம். அதே வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பத்தை கர்த்தர் அனுப்பினார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உடனே நம்ம வாழ்க்கை பிடிச்சிடுறது. கர்த்தர் தான் பாருங்க அப்பப்போ கொள்ளிவாய் சர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்தி அந்த ஜனங்களை பயமுறுத்தி தமக்குள்ள அவர் நடத்தி இருக்கிறார். வசனமும் அப்படியே போட்டிருக்கோம். கொள்ளிவாய் சர்ப்பத்தை கர்த்தர் அனுப்பினார்னு இருக்கும். இருக்கிறதுனால அதை கடவுள்கிட்ட இருந்து வரல, பரலோகத்திலே கொள்ளிவாய் சர்ப்பம் இருக்குது. அப்போ கொள்ளிவாய் சர்ப்பம் இப்போ ஏற்கனவே எங்கே இருந்தது? வனாந்தரத்தில் இருந்தது. ஏன்னா பாலைவனத்தில் தான் அந்த மாதிரியான விஷ ஜந்துகள் எல்லாமே இருக்குது. அந்த பாலைவனத்தில் தான் 40 வருஷம் அவனை பாதுகாத்து வந்துருக்கிறாரு. ஏன் வந்தது? உள்ள வந்தது தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்தை விட்டு முறுமுறுப்பு, புலம்பல், கடவுளுக்கு விரோதமான அவிசுவாசம், அவன் நம்பிக்கையினால அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டுட்டு இவன் இப்ப வெளியில போறான். வெளியில போனா பாலைவனத்துக்குள்ள இருக்கிறது தீண்டுது. அப்ப ஏற்கனவே கர்த்தர் அவனை பாதுகாத்து வந்தார். நல்ல தேவன் அவர். கடவுள் ஒரு சிற்றையை செய்கிறார்னா அதனுடைய நோக்கம் என்னன்னா தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிற்றிக்கிறார். அப்ப வியாதி ஒருத்தரும் ஒரு ஆக்சிடென்ட், வியாதிப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க இருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆகி அதிலிருந்து குணமானவங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் அதை பயன்படுத்துறாரு ஒழிய அதை ஒரு பொழுதும் உங்களுக்கு தந்து உங்களை சபைக்கு கொண்டு வரல. வியாதியில் கிடக்கிறவருக்கு தேவனுடைய வார்த்தை சந்திக்கப்படுது. யாரோ ஒருத்தவங்க போய் இயேசுவின் தழும்புகளால் நீ சுகமானாயின்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி எழுப்பியிருக்கலாமே ஒழிய நான் வியாதிப்பட்டேன் அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. வியாதி எல்லாரும் படுறாங்க, வியாதிப்பட்ட எல்லாரும் ரட்சிக்கப்படலை. தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு எனக்கு அந்த நேரத்தில் கிடைச்சது. நல்ல வேளை நான் பிழைச்சேன். என் வியாதியில் இருக்கிற இன்னொருத்தன் செத்து போயிருக்கிறான். வியாதி உங்களை ஒரு பொழுதும் பரிசுத்தமாக்கவே ஆக்காது. அந்த சிற்சியை கொண்டு வந்து இந்த பரிசுத்தத்துக்கு பங்குள்ளெல்லாம் ஆயிரலான்னு நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்ப வியாதி நம்மளுடைய சிற்சை அல்ல, தேவ சிற்சை நம்மை பரிசுத்தமாக்கும். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மளை மாற்றும். போதிச்சு 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 எபேசியர் 5 போட்டிருக்கு இல்லையா, தமது திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினாலே கரை திரை ஒன்றுமில்லாமல் அவருக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை மகிமையுள்ள சபையாய் நிறுத்தி கொள்ளும் படிக்கு வார்த்தையைத்தான் தமது தண்ணீராகவே அனுப்பி 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 எண்ணங்கள் சிந்தனைகளை கழுவி கழுவி நம்மளை புது எண்ணங்கள் உடையவர்களாக தேவன் நம்மளை மாற்றுகிறார். 2வது 11வது வசனத்தில் எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்ப சிற்சை 2வது நன்மை என்ன தருது? நம்மை நீதிமான்களாக நடந்து கொள்ள வைக்கிறதா இருக்கிறது.
சிக்ஷையினுடைய முதல் ஆசீர்வாதம் என்ன? அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்மளை பங்குள்ளவர்களாக மாற்றும். போதித்து போதித்து, அதுக்கு தான் பிரசங்கத்தை கேட்கிறோம். ரெண்டாவது, நம்மை நீதிமான்களாக நடந்து கொள்ள செய்கிறது. அப்ப நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது, வியாதி சாபம் அல்ல. மூன்றாவது, யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்ப உபதேசித்து தான் தேவன் நம்மை போதிக்கிறார், திருத்துகிறார், கற்பிக்கிறார், படிப்பிக்கிறார். அப்ப சிக்ஷைக்கு இத்தனை வார்த்தைகள் இருக்குது. சிக்ஷைக்கு என்னென்னலாம் வார்த்தை? போதிக்கிறார், படிப்பிக்கிறார், கற்பிக்கிறார். இதைத்தான் சிக்ஷைக்கு பதிலாக கடினமான வார்த்தைகளை சொல்லி வியாதி, தரித்திரம், துன்பம், உபத்திரவம், எல்லா கெட்ட காரியங்களை கொடுத்து கர்த்தர் உன்னை அடிக்கிறார், கர்த்தர் உன்னை சிக்ஷிக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் பாவியை கூட வியாதியை தந்து சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. பாவி எப்படி தன்னடையில நடத்துறார்? தன்னுடைய அன்பை இங்க சொல்றார், தன்னுடைய அன்பை இங்க காட்டுறார், தன்னுடைய இரக்கத்தை இங்க காட்டுறார். ரோமர் 2:4, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. ஒரு பாவியை பரிசுத்தமாய் ஆக்குறதுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற ஆயுதம் என்னதான்? தயவு. தயவுனா என்ன அர்த்தம்? தயவு அப்படின்னா நன்மை செய்ய வேண்டும் என்று இருக்கிற ஆசைக்கு பேர் தான் தயவு. கர்த்தாவே தயவே தாரும், தயவே தாரும்னா தயவுனா என்னன்னே தெரியாம, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உமக்கு இருக்கிற அந்த ஆசைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு பேர் தான் தயவு. மனிதர் கண்களில் தயவு. தேவனுடைய தயவு உன்னை குணப்படுத்துகிறது. தயவினால தான் அவனை குணப்படுத்த முடியுமே ஒழிய அடிச்சு ஒருத்தனை கையை காலை ஒடிச்சு யாரையும் குணப்படுத்த முடியாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு யாரும் இந்தியாவே ரட்சிக்கப்பட்டிருக்கும். இதுதான் வழி. அப்படின்னா ஆண்டவர் சூரியனை ஒளிச்சு வச்சிருக்கலாம், மழையே பெய்யாத அளவுக்கு ஆக்கியிருக்கலாம், அப்பத்தான் இவன் திருந்துவான். பாவி போய் விதைச்சாலும் அவனுக்கு அறுவடை வருதுங்க. பாவம் உலகமே இன்னைக்கு எவ்வளவு நன்மையா இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த பாவிகள், நம்மளே பாவியாய் வாழ்ந்தபோது கஷ்டப்பட்ட நாட்களை கூட சந்தோஷமா இருந்த நாட்கள் அதிகம் தெரியுமா? பாவ உலகத்துல சாபத்துக்குன்னு நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட அந்த நாட்கள்லயே எனக்குள்ள வெளிப்பட்ட தேவ தயவு எப்படி இருந்தது தெரியுமா? நான் கஷ்டப்பட்ட நாட்களை விட சந்தோஷமா இருந்த நாட்கள் அதிகம். அப்படிப்பட்ட தேவ தயவு. இந்த தெய்வத்தை தான் எல்லாரும் சொல்றது, கர்த்தர் அடிப்பார், கர்த்தர் நொறுக்குவார், பார்த்துக்க, நான் தான் பெரிய கற்பாரியாக்கும், எவன் என் மேலே வந்து விழுந்தாலும் நீ நசிங்கிருவ, நான் வந்து உன் மேலே விழுந்தாலும் ஜனங்களை பயமுறுத்துறதுக்கு வார்த்தையெல்லாம் எடுத்துக்கிறது பாருங்க. அழிவை தந்து தேவன் ரட்சிப்பவர் அல்ல, தமது தயவு, இரக்கத்தை, அன்பை காட்டி தான் தேவன் ஒரு மனிதனை ரட்சிக்கிறார். அப்போ பாவத்தினால கரைப்பட்ட அந்த உலகத்தில் கூட நாம் நன்றாய் வாழ்கிறோம். இன்னைக்கு மனுஷர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க. நம்மளே சொல்றோம், பாவி டெய்லி சரக்கடிக்கிறான், டெய்லி ஸ்மோக் பண்றான், எப்படித்தான் இப்படி கம்பா திரியிறானோ தெரியல, நம்ம எதுவும் பண்ணல, நமக்கு நம்மளே பொறாமப்படுற அளவுக்கு அவன் உடம்பு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. தேவ தயவு. இன்னும் கொஞ்சம் நல்லா அடினா செத்து போயிருவடா. அந்த தயவு எதுக்கு கொடுக்கப்படுது? சீக்கிரம் மனம் திரும்பிடு, சீக்கிரம் திரும்பி வா, உனக்கு வச்சிருக்க அந்த நல்ல வாழ்க்கைக்குள்ள வந்துரு. அப்ப கிருபை, அந்த இரக்கத்தினுடைய அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் அவர்கள் மேல தாராளமாய் காட்டுகிறார் பாருங்க. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகி இருக்கிறதா, தண்டனை பெருகுச்சா? கிருபை பெருகி இருக்கிறது. ஏன்னா தேவன் நல்லவராக இருக்கிற, அவனை பலவீனப்படுத்துகிற அந்த பாவத்தினுடைய வல்லமையை பார்க்கலாம், அவனை பலப்படுத்தி அந்த பாவத்தை அவனையே ஜெயிக்க வைக்கிறாரு. சீன் சொல்லி அதை விட்டு எந்திரிச்சு வரக்கூடிய அளவுக்கு அதுல பலனை கொடுக்கிற ஆண்டவர் நல்லவராக இருக்கிறனால ஒரு பாவியை கூட அந்த வழியில தான் ரட்சிக்கிறார். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை இன்று மற்றவர்களுக்கு சாட்சியாக வைக்கிறார். அப்ப நான் மற்றவர்கள்ட்ட போய் பேசும்போதும் சுவிசேஷம் சொல்லும் போதும் தேவ அன்பை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கணும். மற்றவனை போய் அடிப்பார், நொறுக்குவார்லாம் போய் நிற்கக்கூடாது. உங்க தகப்பனுடைய அன்பு வெளிப்படட்டும். எனக்கு சிந்தப்பட்ட ரத்தம் உனக்காகவும்
சிந்தப்பட்டிருக்கிறது. நீ நன்றாக இருக்கக்கூடிய, நான் எப்படி நல்லா இருக்கிறேனோ அதே போல நீயும் நல்லா இருக்க உன்னால முடியும். அந்த தேவன் உன் மீது அன்பாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார். அந்த தேவன் உன்னை நேசிக்கிறார். அவர் தான் உனக்கான நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறாருங்கிறத சுவிசேஷத்தை சொல்ல தெரிகிறது. மிரட்டல் சுவிசேஷம்லாம் செல்லாது பாருங்க. அப்படி வந்தவங்க பாருங்க, இங்கேயும் உட்காந்துட்டு கடவுள் அடிப்பார் நொறுக்குவார்ன்ற மாதிரியே வாழ்ந்துட்டு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது அவங்களால. தேவ அன்பை அனுபவிங்க. அதனால தான் நம்முடைய பிரசங்கம்லாம் திட்டுகிற பிரசங்கமாக இருக்காது. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் எவ்வளவு பாவியாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான ஒரு ஆளாக இருந்தாலும், தேவன் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நாம் பாவியாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார். இன்று நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அந்த நாளில் அன்னைக்கு செஞ்சதை பார்க்கலாம் அதிகமான காரியங்களை இன்னைக்கு பிள்ளைக்கு செய்வது அதிக நிச்சயமாக இருக்கிறது. கடவுள் அறியும் பொழுது அந்த எல்லைக்குள்ளே போகணும். பாவிகளை கூட அடித்து திருத்தாத தேவன், இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறேன், என்னை இன்னைக்கு எப்படி அவர் என்னை அடித்து நொறுக்குவார்னா நான் எப்படி நம்புகிறேன்? தேவன் தன்னுடைய வார்த்தையால் தான் நம்மளை ரட்சிக்கிறார். இந்த வார்த்தையை வந்து கேட்டது அந்த சுவிசேஷம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கு. அப்போ சுவிசேஷத்தில் என்ன சொல்கிறோம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் உன் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு மோசமான பாவியாக இருந்தாலும் இந்த தேவனிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது, தேவனிடத்தில் ஒரு இடம் உண்டாக இருக்கிறது. எதுக்கு? இங்கே வந்து இருந்துட்டு பாவம் செய்யறதுக்கு இல்லை, மனம் திரும்புறவர்களுக்கு இயேசு அடைக்கலமாக இருக்கிறார். ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் நான் பாவத்தில் நான் வாழ்ந்துட்டேன், பலவீனனாக இருக்கிறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், திரும்ப திரும்ப நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், சர்ச்சுக்கு வரணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ளவர், நீர் அன்பான தேவன், உண்மை நம்புகிற ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளியேறட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். அப்போ தேவன் தனது வார்த்தையினால் மாத்திரம்தான் தன்னுடைய பிள்ளைகளை நடத்துகிறார். அப்படித்தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாள் இந்த சுவிசேஷம் யார் மூலமாக அறிவிக்கப்பட்டது. அன்னைக்கு உங்கள் இருதயத்தை தேவ ஆவியானவர் திறந்து கொடுத்தார், இந்த வித்து உள்ள போய் விழுந்தது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மறுரூபப்பட்டவர்களாக இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இதே காரியத்தை தான் தேவன் வெளியிலேயே செய்கிறார். இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிடும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்களே ஒழிய, வியாதி வந்து அந்த வியாதியினுடைய கொடுமை தாங்காம யாரும் ரட்சிக்கப்படலை. வியாதியிலிருந்து ஆண்டவர் சோமாக்குறாரா? சோமாக்குறார். அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் வியாதி வந்து தான் ஒருத்தனை சோமாக்கும்னா நிச்சயமாய் அது தவறு. அது கடவுளை கெட்டவராய் காட்டுகிறது. நான் ஆராதிக்கிற தேவன் கெட்டவர் அல்ல. என் வாழ்க்கையில் நடக்கிற எந்த கெடுதலுக்கும் தேவன் காரணர் அல்ல. விசுவாசிங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போக போக அது உங்களை கண்ணாடி மாதிரி உள்ள நெருங்கி போங்க. தேவனோடு கூட உறவு கொள்ளலாம், இயேசுவோடு கூட உறவு கொள்ள முடியும். இன்றைக்கும் வேதத்தை எதை எடுத்து வாசிச்சாலும் சந்தேகப்படணும். எப்படி? என் தகப்பனை எங்கேயாவது ஒரு வார்த்தை கெட்டவராக காட்டுமானால் அந்த இடத்த சந்தேகப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதில் வெளிச்சம் தருவார். அங்கிருந்து உங்களுக்கு விசுவாசமே வரும். இது தெரிஞ்ச என்ன, தெரியலன்னா என்ன? தெரிஞ்சு தெரியல, இது ஒரு செய்தி கிடையாது. நான் தெரியாமல் இருக்கும்போது எனக்குள்ள அவிசுவாசம் உள்ள வந்துடும். என் அவிசுவாசம் தேவன் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற நல்ல வாழ்க்கையை எடுக்க விடாது. கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் ஒரு காட்டத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்தது சமுத்திரத்தில் நடப்படும் என்று சொன்னாலும் அது போய் அப்படியே செஞ்சிடும். கடுகு விதை அளவு விசுவாசம். அப்போ ஏன் கடுகு விதை அளவு விசுவாசம் எல்லாமே நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? எல்லோருக்குள்ளும் அந்த விசுவாசம் இருக்குது. ஆனால் அதை பார்க்கலும் மழை அளவு அவிசுவாசம் இருக்குது. இந்த அவிசுவாசம் தான் அந்த கடுகு விதையவே மறைக்குது. அதனால தான் அந்த அவிசுவாசம் எங்கேருந்து வருது? தகப்பன் பேரில் இருக்கக்கூடிய அந்த நன்மை, அந்த அன்பை சந்தேகப்படுற மாதிரியான சில சூழ்நிலைகள், சில சம்பவங்கள், சில உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நிந்தனையான அந்த காரியங்கள் மூலமாக சத்துரு உள்ளே வந்த உடனே நம்ம மனசே சொல்ல ஆரம்பிச்சிடும், கடவுளைத்தான் தேடுறேன், கடவுளுக்கு கொடுக்குறேன், கடவுள்கிட்ட தான் நான் போய் ஜெபிக்கிறேன், அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறேன், யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலை, அப்புறம் ஏன் எனக்கு இது வந்தது? அப்போ ஆண்டவர் என் தலையில் எழுதிட்டார், தலை விதி. நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுறது, கடவுள் தான் இதை செஞ்சிருக்கிறார். எடுத்து வாசிங்க, தேவனுடைய வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு செய்யுங்க. இந்த வார்த்தை தான் உங்களை கிறிஸ்து வண்டையிலே கண்ணாடி மாதிரி அவரை உங்களுக்கு பிம்பமாக வெளிப்படுத்தும். இந்த இயேசுவை பார்க்க 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 பிதாவாகிய தேவனுடைய சாயலின் தற்சொரூபமாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதாவது இயேசுவை பார்த்தா பிதாவை பார்த்துடலாம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்போ என்னை பாருன்றார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாது.
ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றது அதான். வேதத்தில் சொல்லியிருக்கு அதனால எல்லாம் நடந்துரும் இல்லை, சொல்லப்பட்டது சரியான்றதை பார்க்கணும், பகுத்து பார்க்குறங்க. இந்த தேவன் நல்லவரா கெட்டவரா, என் வாழ்க்கையில் நடக்கிற கெடுதலுக்கும் தேவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இன்னைக்கு அநேகர் எப்படி நினைக்கிறாங்கன்னா அப்பப்போ பிசாசு ஆண்டவர் பயன்படுத்திக்கிறாருன்னு ரட்சிப்பதற்கு. ஒரு பொழுதும் தன் பிள்ளைகளை ரட்சிப்பதற்கு பிசாசினுடைய உதவி கடவுளுக்கு தேவையே இல்லை. பிசாசினுடைய பெரிய வஞ்சனை, பொய், இதெல்லாம். அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவர் தீயவர் கெட்டவர் அல்ல. உங்கள் வாழ்க்கை நடக்கிற எந்த தீமைக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த நல்ல தேவனை நாம் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். உன்னை உண்டாக்கின தேவன் நான் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு 1000 தடவையா சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவரும் எனக்கு நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் இருக்கிறீர். நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோம். கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தரின் கிருபை, இரக்கம், தயவின் ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன். என் தகுதிக்கு மேலாக தேவன் என்னிலே அன்பு கூர்ந்திருக்கிறார். தமது வார்த்தையினால் என்னை சிட்சித்து என்னை பரிசுத்தமாக்குகிறவராயிருக்கிறார். என்னை சுத்தமாக்கி இருக்கிறார். என்னை நீதியின் பாதையிலே வார்த்தையினால் நடத்துகிறவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவராயிருக்கிறார். என் வாழ்க்கையில் இருக்கிற எந்த கெடுதிக்கும் அவர் காரணர் அல்ல, ஏனெனில் அவர் நல்லவர். கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் திறக்கப்பட்டதாய், எங்கள் கண்கள் காண்கிறதும் காதுகள் கேட்கிறதுமாய் இருக்கிறதே. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் யாரிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். நாங்கள் உம்மாலே ஆண்டவர் அன்பு கூறப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். நீர் எங்களை சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீரே. எங்களை போதித்து, எங்களை படிப்பித்து, எங்களுக்கு கற்பித்து, எங்களை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறீரே. உம்மை துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே ஆண்டவர் வெளிப்பட்டமுடைய வெளிச்சத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பல ஆண்டு காலமாய் ஆள் மனதில் இருந்த இருள், உம்மை குறித்து இருந்த எல்லா விதமான கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால், இந்த வார்த்தையினால் ஆண்டவரே இதை கேட்கிற அத்தனை ஜனங்களுடைய இருதயங்களும் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாவதாக. உம்மை ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஆண்டவர் ஒரு பாக்கியம் ஆண்டவர் இந்த விசுவாசத்தின் மூலமாய் உண்டாகட்டும். வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கிறதே ராஜா. எல்லா குடும்பங்களில் இருக்கிற வியாதிகள், தரித்திரங்கள், சத்துரு கொண்டு வந்திருக்கிற அழிவினுடைய எல்லா கிரியைகளிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விடுதலை பண்ணுகிறோம். கர்த்தருடைய ஆவியான தேவன் ஒவ்வொருவருடைய வார்த்தையின் பாதையிலே ஆண்டவரே நீர் அவர்களை நடத்துகிறீர், எதற்காய் நன்றி. நீதியின் பாதையில் எங்களை சிட்சித்து நடத்துகிறீர், எதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீர் போதிக்கிற தெய்வமாய் இருக்கிறீர். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே. உடைய வார்த்தையின்படி நீர் செய்கிறீர், எதற்காய் ஸ்தோத்திர ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவன் உண்டாவதாக, புதிய திருப்புமுனை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தொழிலே தேவரகமான பெருக்கமும் மாற்றம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் உம்மோடு கூட இன்னும் அதிகமாய் நெருங்கி வர, உம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற பரிசுத்த ஆவியான நடத்துகிறீர், எதற்காய் நன்றி. நீடித்த ஆயுளோடு கூட சமாதானம் சுகத்தோடு கூட நீர் காத்து நடத்துகிறீர், எதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.